கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட இந்த ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தனியார் பங்களிப்போட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில இது வந்து சுமார் 850 கிராம் எடையுடையது. ஒரு 2 hours அதை சார்ஜ் பண்ணா ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது வெளியில என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுல இருந்து ஒரு 5 degrees கம்மி பண்ணி அது கொடுக்கும். ஸோ இந்த வெயில்ல வந்து இந்த நிற்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மொத்தம் 36 ஹெல்மெட் கொடுத்துருக்கோம். ஒரு ஹெல்மெட் அரௌண்ட் 50,000 rupees, 15,000 rupees காஸ்ட் ஆகுது. ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து போக்குவரத்து காவலர்கள் அவங்களோட பணியிடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதுல இருக்க இப்ப நமக்கு வந்து ஒன்னும் ஹீட்டர் தேவைப்படாது. பட் இங்க வெளியில இருக்கிற டெம்பரேச்சரோட 5 degree கம்மி பண்ணி கொடுக்கும். 2 hours சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் 2 hours அது ஒர்க் ஆகும். மத்தியானம் போட்டு முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் ஈவினிங் திருப்பி அடுத்த வரவங்க போட்டுக்குவாங்க. எலக்ட்ரிக்கல்ல சார்ஜ் பண்ணுவோம். இரவு நேரத்துல ரோந்து பணி அதிகரித்த பகல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் செயின் ஸ்நாச்சிங், பைக் விட்டு அப்புறம் பகல் நேரத்துல சில இடங்களில் கொள்ளை நடந்தா வந்து அதான் பீட் ஆபீசர்ஸோட பொசிஷன், விசிபிள் பாயிண்டிங் பொசிஷனை வந்து இப்போ கொஞ்சம் டிசிஸ் எல்லாம் வந்து மாத்திருக்காங்க. எஸ்பெஷலி அந்த சுந்தராபுரம் சைட்ல தான் கொஞ்சம் நமக்கு ஒரு 2-3 ஸ்நாச்சிங் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதை மாத்தி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா ஸ்நாச்சிங் கேஸ்ல எக்ஸப்ட் கடைசியா நடந்த சுந்தராபுரத்தை தவிர மற்ற எல்லா ஸ்நாச்சிங்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லா குற்றவாளிகளும் அரசு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், விசிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஆமா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. அதுல அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போதை ஊசி போட்டதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. விசரா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான இதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். மர்டர் தான். ஆமா, 4 பேரை விசாரிச்சு.